ஜெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பஞ்சதந்திர கதைகள், அதில் முதல் தந்திரமான நட்பை கெடுப்பது, அதில் 4வது பாகத்தை பார்க்கவிருக்கிறோம். நாம் மீண்டும் உங்களை வலியுறுத்துவது, பாகம் 1லிருந்து இதை கேட்கும்போது தொடர்ச்சியாக நம்ம கேட்டோம்னா தான் இதோட சுவாரஸ்யம் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அடுத்து ஏன் வருது இந்த கதை அப்படின்னு சொல்றது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சஞ்சீவிகன் சொன்ன வரலாறு, சஞ்சீவிகன் அப்படின்றது இந்த காளை மாட்டினுடைய பெயர். இந்த காளை மாடு சிங்கராஜா கிட்ட தன்னை பத்தி சொல்லுது, நான் எப்படி இந்த காட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காளை மாடு சொல்லுது, நான் எப்படி இந்த காட்டுக்கு வந்தேன்னா அது ஒரு பெரிய கதை. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் எப்படி பிறந்தேன் வளர்ந்தேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு நல்ல பெரிய ஒரு ஊசி எடுத்து என் மூக்குல குத்தி எனக்கு கயிறு போட்டாங்க. அதுல இருந்து தான் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. என்னை யார் வித்தாங்க, யார் வாங்கினாங்க, எங்க நான் வர்த்தகம் செய்யப்பட்டேன் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப ஒரு வியாபாரி வீட்டுல நிறைய மாடுகள் இருக்கு. அதோட மாடுகளா நான் கொஞ்சம் சிறு இளம் வயதுல இருந்தே வளர்த்தாங்க. என்ன வளர்த்ததுக்கு அப்புறம் அவர் வியாபாரி என்ன பண்ணுவார்னா, என்ன மாடுகள்லாம் பூட்டி வண்டியில பூட்டி அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து போட்டு ஊரா வியாபாரம் பண்ண போயிடுவார். அவர் போனார்னா நாங்கள் ஊருக்கு திரும்புறதுக்கு சில நாள்லாம் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். நாங்கள் போயிட்டு எங்களை அங்கேயே எங்களுக்கு தேவையான தவிடு புண்ணாக்கு தேவையானதெல்லாம் நல்லா கொடுத்து எங்களை நல்லா கவனிப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கடுமையாக அவருக்காக பாரங்கள்லாம் எழுப்போம். இப்படி நாங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். வியாபாரத்துக்கு போவோம் வருவோம், இப்படியா சூழ்நிலை இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் இந்த காட்டு வழியா போகும்போது அதிக பாரத்தை ரொம்ப தூரமா தொடர்ந்து இழுத்ததுனால, வெய்ய காலம் வேற இருந்ததுனால எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. களைப்பா போயிட்டு நான் பாரத்தை இழுக்க முடியாம கீழே விழுந்துட்டேன். அப்புறமேட்டு என்ன பண்ணாரு அந்த வியாபாரி, என்னை முதல்ல அவுத்து விட்டுட்டு என் வண்டியில இருந்த பாரத்தெல்லாம் வேற வண்டியில ஏற்றிக்கிட்டு அங்க ஒரு அவரோட வேலைக்காரங்க ஒரு 2 பேர் காடு போயிட்டதுனால ஒரு 2 பேரை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க பாருங்க, ஒரு நாள் பாருங்க, இந்த மாடு முடிச்சதுன்னா இந்த மாட்டு ஓட்டிட்டு வாங்க, இல்லைன்னா இறந்து போச்சுன்னா இங்கே நீங்க அதை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு மயக்க நிலையில தான் எனக்கு கேட்டுது. அப்படியே காட்டுல நான் விழுந்து கிடக்குறேன். என்னால அசைய முடியல, எழுந்திருக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவர் விட்டுட்டு போன ஊழியர்கள் பார்த்தாங்க, இவங்க வியாபாரி விட்டுட்டு ஊழியர்கள் பார்த்தாங்க, நான் எழுந்திருக்க மாதிரியே தெரியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த காட்டுல ராத்திரில தங்கன்னா நல்லது இல்லை, ஆபத்து விலங்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முதல்ல இதை விட்டு வெளியில போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டாங்க, மாடு செத்து போச்சு, நாங்க அதை புதைச்சிட்டோம், இறந்த மாடை நாம கொண்டு வர்றது நல்லது இல்லைங்க, அதனால புதைச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நைட்டு என்ன ஏதோ ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிட்டுடும் அப்படின்ற நிலைமையில் தான் நான் இங்க இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காட்டுல இருந்து வந்த மூலிகை காத்து அதை சுவாசிக்க என் உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த அருவி நீர், சுனை நீர், ஏரி நீர் எல்லாத்துலயும் நல்ல மூலிகை கலந்த சத்தான தண்ணி இதெல்லாம் என்ன பண்ண குடிச்சேன். குடிக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத ஒரு உற்சாகம். நான் பல மடங்கு பலமான இங்க கிடைக்கக்கூடிய அரிவகை தாவரங்கள்லாம் நல்லா சாப்பிட்டேன், மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டேன். என் உடம்பு பயங்கர தெம்பாய் போச்சு. இப்ப என்னால ஒரே ஆளா 4 மடங்கு பாரத்தை இழுத்துன்னு போக முடியும். இருந்தாலும் எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். ஆனா நானு வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போகாம இந்த காட்டிலேயே இருந்துருவோம், இந்த காட்டிலேயே இருந்து நாம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு யாருமே நண்பர்களே இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன், தண்ணியை குடிப்பேன், நானாவே தனியா கத்திக்கிட்டு இருப்பேன், நானாவே குதிப்பேன், நானாவே எதையாவது போய் முட்டி மோதி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட நேரத்துலதான் என்னோட சத்தம் உங்களை தொந்தரவு பண்ணிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்னை கண்டிப்பா என்னை மன்னிக்கணும். நான் என்ன அறியாம நான் தனிமையை போக்கிக்கிறதுக்காக அப்படி செஞ்சதுதான் அது. எனக்கு தனியா இருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா இந்த காட்டுல நான் யோசிச்சேன், சில நாள் தான் இருந்தேன். சில நாள் இந்த மூலிகை தண்ணியை குடிச்சு இந்த மூலிகைகள் எல்லாம் பசுமையான பொருட்கள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் உடம்புல இவ்வளவு பலம் இருக்குன்னா, இந்த காட்டிலேயே வாழக்கூடிய மற்ற விலங்குலாம் எப்படி இருக்கும், பிறவில இருந்தே
பரம்பரை பரம்பரையா அவங்க இங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் எவ்வளவு பலமா இருப்பாங்க. அந்த பயமும் எனக்கு ஒரு அச்சம் இருந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் இந்த காட்டுல வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ராஜாவை தொந்தரவு பண்ணதுக்கு என்னை வந்து கண்டிப்பா நீங்க மன்னிக்கணும். நீங்க என்னை காட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்பயே எனக்கு வழி தெரியும், நான் இப்பயே கிளம்பிடுறேன், உடனடியாக கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த கதையெல்லாம் கேட்டோடனே பாவம் யாரும் இல்லாத தனியா இருக்கக்கூடிய மாடு இப்ப மறுபடியும் இது போச்சுன்னா இதை இருக்கிற தெம்புக்கு அடிச்சு வண்டி தான் இழுக்க வைப்பாங்க. சரி நம்மளோடய வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா உனக்கு நான் வந்து வேலை கொடுத்துடலான்னு முடிவு பண்றேன். நீ என்ன பண்ற, என் கூடயே இருந்துரு, நீ என் கூடயே இருந்து என்னுடைய அந்தரக அமைச்சரா இரு, ரகசிய அமைச்சர் இங்க இரு, என் கூடயே இரு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் எனக்கு காடை பத்தி நல்லா தெரியும், ஊரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஊர்ல வாழ்ந்திருக்க, நிறைய ஊருக்கெல்லாம் போயிருக்கிறன்ற, நிறைய மனிதர்கள்லாம் பார்த்துருப்ப, நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் நீ பார்த்துருப்ப, அதெல்லாம் நீ எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சிங்கம் கேட்குது. சிங்கம் கேட்டோடனே இதை தூரத்துல இருந்து நரி பார்க்குது. என்னடா இவங்க 2 பேரும் இவ்வளோ வந்து சமாதானமா போயிட்டாங்க, இவ்வளோ சமாதானமா போயிட்டாங்க, ஐயோ என்ன நம்ம நெருங்க முடியாது போல இருக்கே, என்ன ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நரி ஒரு நாளும் மறைஞ்சது இவங்களை கவனிக்குது. இப்ப இந்த காளமாடு தினசரி என்ன பண்ணுது, சும்மா இல்லை, சொல்லுது, ஒரு நாளா போகுது, போயிட்டு கதை சொல்லுது. நான் இங்க போனேன், இங்க கூத்து பார்த்தேன், இன்னொரு ஊர் போனேன், அங்க நாடகங்கள்லாம் பார்த்தேன், சொற்பொழிவுலாம் நான் கேட்டிருக்கிறேன், அதுல வந்து நல்ல கதைகள் நீதி கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுது. இருந்தாலும் காளமாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் பாத்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் சிங்கன்றது கொன்று தின்னும் விலங்கு. அது தன்னுடைய பசிக்கு கொலை பண்ணி தான் சாப்பிடும். பசி இல்லைன்னா பேசாம அதுக்கு பக்கத்துல யார் வேணா போகலாம், சிங்கத்து பக்கத்துல யாரையும் எதுவும் தொந்தரவு பண்ணாது, அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கலாம், வந்துட்டு இருக்கலாம். ஆனா பசின்னு இருக்கும்போது கண்டிப்பா கொன்னு தின்ன விலங்கு. அதை என்ன பண்ணணும், நம்மளை கொலை பண்ணாம பாத்துக்கணும். இப்ப காளமாடுக்கு அது ஒரு யோசனை, சஞ்சீவனுக்கு நம்ம உயிரை நம்ம பாத்துக்கணும், நமக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்ட்டு நினைக்குது காளமாடு. நினைச்சுக்கிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு தத்துவ கதையா மாத்தி சொல்லி தேவைக்கு மட்டுமே வேட்டையாட வச்சது சிங்கத்தை. இப்ப அமைச்சரவையில இருக்கிற மற்ற விலங்குக்கெல்லாம் இந்த காளமாடு மேல ஒரு பொறாமை வருது. ஏன் வருதுன்னா, இந்த காளமாட்டால என்ன ஆகி போச்சுன்னா, மற்ற விலங்குகளுக்கு இந்த சிங்கராஜா கொடுக்கக்கூடிய கறி கிடைக்கல, தேவைக்கு மட்டுமே வேட்டையாடுறதை குறைக்கிறது. முடிஞ்சா இந்த காளமாடுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, சிங்கத்தையே நம்ம சைவமா மாத்திட்டான்னா அப்படின்ற ஒரு முயற்சி வரைக்கும் இறங்கிடுச்சு. ஏன்னா இந்த காளமாடுக்கு தான் உயிர் ரொம்ப முக்கியம், நம்மளை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தத்துவங்கள்லாம் சொல்லி பல தத்துவங்களை சொல்லி அவரோட மனசை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா மூளை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த சிங்கராஜா ரொம்ப சாந்தமான ஒரு விலங்க மாறிடுச்சு. தன்னோட பசிக்கு மட்டுமே, தேவைக்கு மட்டுமே போவோம், கொன்னு சாப்பிடும், அப்புறம் மற்ற நேரத்தில் ஓய்வெடுக்கும். இது இந்த சஞ்சீவகன் சொல்ற கதையை கேட்கும். இவ்வளவுதான் ஒரு வேலை. இதை பார்த்து எல்லாருக்குமே ஒரு பொறாமை வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய கஷ்டம் யாருக்குன்னா தமனகனுக்கு. தமனகன்ன்ற இந்த வஞ்சக நெறிக்கு ரொம்ப கஷ்டம். என்னப்பா இது, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, நம்ம நேரமே சரியில்லை போல இருக்கு, எப்படியாவது இந்த காளமாடை கொண்டு வந்து சமாதானம் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமா முடிச்சோம், நாம ஏதோ ஒரு அமைச்சரவையில ஒரு பதவி கிடைக்கும், நல்ல பெரிய விலங்குனுடைய கறியெல்லாம் சாப்பிடலாம்னு நினைச்சோமே, நமக்கு என்னடா இது, நமக்கு வாய்க்கல போல இருக்கு, கடைசியில இருக்கிறவங்களுக்கே போயிடுச்சு, இந்த இலவசமா கிடைச்ச கறியெல்லாம் போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கிறப்ப மறுபடியும் கொஞ்ச நாள் சென்று இந்த தமனகனை சந்திக்க அந்த நல்ல குணம் படைத்த நெறி அது தன் நண்பனை பார்க்கறதுக்கு மறுபடியும் வராரு. என்ன நண்பா, காளமாடை கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட சமாதானப்படுத்தி விட்டுட்டு போல இருக்க, 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, என்ன சூப்பரா, ராஜா உனக்கு சிறப்பா கவனிச்சாரா? ஆமா கவனிச்சாரு ராஜா, நம்ம ராஜா. நீ நினைச்சுட்டு இருக்கிற, அங்க இருவருனுக்கே ஒண்ணும் இல்லையா, நீ வேற அப்படின்ட்டு என்னப்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? அடே ஏன்பா என் கதையை நீ கேட்குற, என் கதை ஒரு படுமோசமான கதையா போச்சு, அமைச்சரவையில் அந்த காளமாடுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. என் கதை எப்படி கேட்டப்ப கதைன்னா, இந்த நம்பி மோசம் போன சாமியார் கதை மாதிரி என் கதை ஆகிப்போச்சுப்பா.
அப்படின்னு சொல்லிட்டு தாமனங்கன் சொல்லுது. அது என்னப்பா நம்பி மோசம் போன சாமியார் கதை, அது எனக்கு கொஞ்சம் நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கரடகன் கேட்குறாரு. இப்போ இந்த கதையை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணி. நன்றி, வணக்கம்.